குதிரைவாலி மட்டன் பிரியாணி செய்முறை. முதல்ல ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அந்த பேன் நல்லா சூடானதுக்கு பிறகு நெய்யை விட்டுறலாம். நெய்யோட சேர்த்து கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துருங்க. அந்த நெய்யும் எண்ணெயும் சூடானதுக்கு பிறகு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, கொஞ்சம் மிளகு, கடப்பாசி இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துருங்க. அது நல்லா பொரிஞ்சதுக்கு பிறகு வெங்காயத்தையும் சேர்த்து ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. அந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்டையும் சேர்த்து தக்காளியும் சேர்த்து வதக்கிடலாம். அதை ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வதக்கி எடுத்துருங்க. அந்த தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறம் பச்சை மிளகாய், மஞ்சப்பொடி, மிளகாய் பொடி, காஷ்மீர் மிளகாய் பொடி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துருங்க. அதோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துடலாம். அந்த பச்சை வாடை போனதுக்கு பிறகு மல்லி இலை, புதினா இலை இதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. அதோட தயிரையும் ஊற்றி அந்த தயிரை ஊற்றுனதுக்கு பிறகு நம்ம வேக வச்சிருக்கிற மட்டனையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த மட்டனும் அந்த மசாலாவும் நல்லா ஒன்றா சேர்ற வரைக்கும் நல்லா கிளறி எடுத்துருங்க. அந்த மட்டனும் நல்லா மசாலாவோட சேர்ந்ததுக்கு பிறகு கொஞ்சம் தண்ணியை விட்டுடலாம். அந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு பிறகு ஊற வச்சிருக்கிற குதிரைவாலி அரிசியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதை ஒரு 8லேருந்து 9 நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க. அந்த வெந்ததுக்கு பிறகு அதை எடுத்து அப்படியே பிளேட் பண்ணிடலாம். இப்போ சூப்பரான ஒரு சுவையான குதிரைவாலி மட்டன் பிரியாணி ரெடி.